இது வரைக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனை உங்களுக்குன்னு சில கோல்ஸ் நீங்க செட் பண்ணிட்டு அதை நீங்க அடையறதுக்கு, உங்களோட பேஷன்ல நீங்க சக்சஸ் பண்றதுக்கு, உங்க குடும்பத்திலயும் ரிலேஷன்ஷிப்ஸ்லயும் நல்ல புரிதலை உருவாக்குறதுக்கு, உங்க ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்குன்னு பாசிட்டிவான விஷயங்களுக்கு எப்படி இதை நீங்க யூஸ் பண்றதுன்னு நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஆனா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை நெகட்டிவான விஷயங்களை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியுமா? நீங்க விரும்புற ஒருத்தர் இன்னொருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காருன்னு தெரிஞ்சோம் அவங்களை நீங்க எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது? கேம்பிள் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு எப்படி நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்றது? ஒருத்தர் உங்களை காயப்படுத்திட்டாருன்னா அவர் நெகட்டிவான பலனை அனுபவிக்கிறத நீங்க எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது? இது எல்லாமே என்கிட்ட வந்த கேள்விகள் தான். ஆக்சுவலா இந்த டாபிக்ல ஒரு வீடியோ செய்யறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. சரியான எக்ஸ்பிளனேஷன்ஸை ரொம்ப தெளிவா கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. பொதுவாகவே கமெண்ட்ஸ்ல இந்த மாதிரி கேள்விகள் வந்துச்சுன்னா அதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இருந்தாலும் நீங்களும் இந்த மாதிரி தாட்ஸ்ல இருந்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே சரியான புரிதல் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை பத்தி வரணும். இந்த ப்ராசஸை தெளிவான ஒரு மனநிலையில சரியா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணோன்ற எண்ணத்துல தான் இந்த வீடியோவும் இன்னைக்கு உங்களுக்காக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் இயற்கை சம்பந்தமான ஒண்ணு. அது ரொம்ப மகத்தான உயர்வான ஒரு ப்ராசஸ்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இதை ஏன் நான் இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா, இந்த ப்ராசஸ் மூலமா தன்னோட மனதோட சக்தியை புரிஞ்சுக்கிட்ட எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் தங்களோட கல்வியை இன்னும் சிறப்பா கொண்டு போயிட்டு இருக்காங்க. தன்னையே நம்பாம இருந்தவங்களாம் இன்னைக்கு தன்னோட ஆற்றலை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நினைச்ச வாழ்க்கையை சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய குடும்பங்கள் இன்னும் அன்பா சந்தோஷமா உருவாகி வந்துட்டு இருக்காங்க. தன்னோட மைண்ட் பவரை யூஸ் பண்ணி நிறைய பேரு நோய்கள்ல இருந்து விடுபட்டு இருக்காங்க. நிறைய பேரு தங்களோட வாழ்க்கையை உயர்த்தி மத்தவங்களையும் வாழ வச்சு தங்களோட லைஃப் பர்பஸை முறையா ஃபுல்ஃபில் பண்ணி சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை தனக்கும் மத்தவங்களுக்கும் நன்மை கொடுக்கற மாதிரி நம்ம சரியா யூஸ் பண்ணோம்னா நிறைய பேரோட தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம், சமுதாயம் இது எல்லாமே மேன்மையா நம்மளால கொண்டு வர முடியும்னு கண்டிப்பா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பேசிக்காவே லா ஆஃப் அட்ராக்ஷனை நெகட்டிவான விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும். ஏன்னா இந்த யூனிவர்ஸ்ல பயஸ்னஸ் எதுவுமே கிடையாது. எப்படி நம்ம ஒருத்தருக்கும் நம்ம மைண்ட்ல நல்லதை யோசிச்சு அதை செயல்படுத்த போறோமா இல்லனா கெட்டதை சூஸ் பண்ணி அதை பண்ண போறோமான்ற தனிப்பட்ட சாய்ஸ் எடுக்கிற ஒரு மெக்கானிசம் கொடுக்கப்பட்டிருக்கோ, அதே மாதிரி எதை நீங்க உங்க எண்ணத்துல ஆழமா உருவாக்கி ஈர்த்து வர போறீங்கன்ற சாய்ஸும் உங்ககிட்டயே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் அதை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணாலுமே அதற்கான பலனை கண்டிப்பா நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு இந்த வீடியோல நெகட்டிவான விஷயங்களை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணீங்கன்னா என்னெல்லாம் உங்களுக்குள்ளேயும் உங்க லைஃப்லயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை ஏன் எப்போதுமே பாசிட்டிவான விஷயங்களுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தியும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். நான் ஏஞ்சல் யோகேஷ். வெல்கம் டு ஃபைனலி ஷைன். பொதுவாகவே நீங்க மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னை தானே சரியா வழி நடத்துறதுக்கு நம்ம எல்லோருக்குள்ளயும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு எலிமெண்ட் தான் உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய கட் ஃபீலிங். நீங்க தவறான விஷயங்கள் செய்ய போகும்போதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு வாய்ஸ் எப்போதுமே உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறத நீங்க கண்டிப்பா ரியலைஸ் பண்ணிருப்பீங்க. இதை நீங்க பண்ணாதீங்கன்னு உங்களோட உணர்வு உங்களை தடுத்துக்கிட்டே இருக்கும். உங்க லைஃபை நீங்களே பாதிக்க வைக்கிறது இல்லைன்னா மத்தவங்க லைஃபை பாதிக்க வைக்கிறது மாதிரியான நெகட்டிவான டிசைரை மேனிஃபெஸ்ட் பண்ணோன்னு அதற்கான தாட்ஸையும் ஆக்ஷன்ஸையும் ரொம்ப ஃபாஸ்ட்ஃபுல்லா நீங்க பண்ணும்போது உங்க உணர்வு உங்ககிட்ட சொல்ற வர விஷயங்களை ஆட்டோமேட்டிக்காவே நீங்க அலட்சியப்படுத்த ஆரம்பிப்பீங்க. எஸ்பெஷலி நீங்க மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்க உணர்வு கூட எவ்வளவு டீப்பான ஒரு கனெக்ஷனை உருவாக்குதுன்னு கண்டிப்பா நீங்க உணர்ந்திருப்பீங்க. என்னதான் உங்களுக்கு உணர்த்தப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் அதை நீங்க முடக்கி வச்சு உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை யூஸ் பண்ணி நெகட்டிவான விஷயங்களை நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாலுமே அதுக்கு அப்புறமா நீங்க அடக்குன உங்க உணர்வு உங்களுக்குள்ள ஒரு போராட்டத்தை உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். குற்ற உணர்ச்சி அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க இன்னொருத்தரோட பொருளை நியாயம் இல்லாம மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த சந்தோஷத்தை உங்களால அனுபவிக்கவே முடியாது. இன்னொருத்தர் தாழ்ந்து போறதை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நொடியில உங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு உங்க உணர்வு உங்களை நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். இதை அனுபவிச்சவங்க கிட்ட கேட்டீங்கன்னா வாழ்நாள் முழுக்க இந்த மாதிரி ஒரு உணர்வு போராட்டத்திலையும் குற்ற உணர்ச்சியும் இருக்கிறதோட பெயின் என்னன்னு உங்களுக்கு புரியும். நிறைய பேர் இந்த மாதிரி போராட்டத்திலிருந்து விடுபடுறதுக்காக மேனிஃபெஸ்டேஷனை யூஸ் பண்ணி தங்களோட லைஃபை பெட்டரா உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சில பேர் மேனிஃபெஸ்டேஷனை நெகட்டிவா யூஸ் பண்ணி இந்த ஒரு நிலைக்கு அவங்களே அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இதுவே உங்களுக்குன்னு ஒரு பேஷனை நீங்க சூஸ் பண்ணி அதுல நீங்க சக்சஸ் பண்ணி இந்த பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் மூலமா நீங்களும் உயர்ந்து மற்றவங்களுக்கும் அதன் மூலமா நன்மைகளை கொண்டு சேர்க்கும் போது இந்த எத்திக்கல் பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன்ல இருந்து உங்க வாழ்க்கையில நீங்க அடையிற சந்தோஷத்துக்கும் திருப்திக்கும் அளவே இருக்காது. அது நிரந்தரமானதாகவும் இருக்கும். அடுத்ததா மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை நீங்க சரியான விஷயங்களுக்கு முறையா பயன்படுத்தும் போது அந்த ப்ராசஸ்ல ஒவ்வொரு கட்டத்திலையும் உங்களோட குணங்களை நீங்க மேம்படுத்திக்கிட்டே வருவீங்க. நிறைய நன்றி உணர்வோட இருப்பீங்க. சின்ன சின்ன விஷயத்தையும் மற்றவங்களையும் அப்ரிஷியேட் பண்ணி மதிக்க ஆரம்பிப்பீங்க. சேலஞ்சஸை தைரியமா ஃபேஸ் பண்ணுவீங்க. டிசிப்ளினா உங்களை நீங்களே மதிக்கிறவரா உருவாகி வருவீங்க. ஆனா நீங்க நெகட்டிவான விஷயங்களை டிசைர் பண்ணி அதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சில தீமைகள் உங்களுக்கோ மற்றவங்களுக்கோ நடந்தாதான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் நீங்க பண்ண முடியும்ன்ற ஒரு நிலை இருக்கும்.
இந்த நிலையில அதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ற ப்ராசஸ்ல உங்களோட குணங்களையும் மனித தன்மையும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எழுந்துகிட்டே வருவீங்க. எஸ்பெஷலி திடீர் பணக்காரனா ஆகணும்னு சோம்பலான ஒருத்தரா நீங்க மாறி வருவீங்க. மத்தவங்க கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுற ஒருத்தரா உருவாகுவீங்க. வெஞ்சன்ஸ், கோபம் மாதிரி இமோஷன்ஸ்லாம் அதை அடையிற வரைக்கும் உங்களுக்குள்ள உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அந்த சமயத்துல நெகட்டிவான எண்ணங்களை உறுதியா நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த நெகட்டிவான டிசைரை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிருவீங்க. ஆனா அதுக்கப்புறமா நீங்க என்னவா மாறி இருக்கீங்கன்னு உங்களே நீங்க பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும். இந்த நெகட்டிவ் ஹேபிட்ஸ்லாம் உங்களுக்குள்ள ஆழமா பதிஞ்சு அதையே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிற நிலையும் உருவாகும். ஆனா இதுவே நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் பாசிட்டிவா உயர்வா இருந்துச்சுன்னா உங்களை நீங்களே உயர்த்திக்கிட்டே வர ஆரம்பிப்பீங்க. இந்த ஒவ்வொரு பாசிட்டிவ் டிசைரையும் நீங்க அடைஞ்சிட்ட பிறகு உங்க குணத்திலையும் பர்சனாலிட்டிலையும் நீங்க எப்படிப்பட்ட ஒருத்தரா உருவாகி இருக்கீங்கன்னு நீங்க உங்களே பார்க்கும்போது உங்களை நினைச்சு நீங்களே பெருமைப்படுவீங்க. கடைசியா நீங்க எந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை யூஸ் பண்ணி உங்களோட நெகட்டிவான டிசைரை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மேனிஃபெஸ்டேஷன்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட், நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதையே உங்க வாழ்க்கையில ஈர்த்து வருவீங்க அப்படின்றதுதான். எதை நீங்க விதைக்கிறீங்களோ அதுதான் நீங்க அறுவடை செய்வீங்கன்றது ஈர்ப்பு இதில இருக்கிற ஒரு ஆழமான கோட்பாடு. காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு டேர்ம்ல கூட இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. 2 பேர் பிரிஞ்சு போகணும்னு ஒரு எண்ணத்தை நீங்க டிசைரா உருவாக்கி வச்சிருந்தீங்கன்னா அதே மாதிரியான பிரிவினை தான் உங்க லைஃப்ல நீங்களுமே ஈர்த்து வருவீங்க. ஒருத்தரோட சக்சஸை முடக்கணும்னு உங்க எண்ணத்துல தீவிரமா உருவாக்கி அதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சக்சஸை முடக்கணும்ன்ற உங்க எண்ணம் அதையே உங்க லைஃப்ல ஈர்த்து வரோன்ற இந்த ஒரு கான்செப்டை கண்டிப்பா உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதனால்தான் என்னைக்குமே மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை நீங்க பண்ணும்போது நெகட்டிவான எண்ணங்கள் எதுவுமே உங்களுக்குள்ள வரவிடாம மற்றவங்களை மன்னிக்கிறது, சில விஷயங்களை ஏத்துக்கிறது, எல்லாருக்குமே நல்லது நினைக்கிறது, இந்த மாதிரி நல்ல எண்ணங்களை உங்களுக்குள்ள உருவாக்கணும்னு எப்போதுமே நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டுட்டு இருக்கு. ஏன்னா அதுதான் உங்ககிட்டயும் மத்தவங்க மூலமா நீங்க ஈர்த்து வருவீங்க. அளவில்லாத நன்மைகளை உங்களுக்கும் கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்கிற அத்தனை அபாண்டன்ஸும் இந்த யூனிவர்ஸ்ல நிறைஞ்சிருக்கு. இயற்கை யாருக்குமே பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்குமே நன்மைகளை அள்ளி கொடுக்க தயாரா இருக்கும்போது மத்தவங்களுக்கு சேர வேண்டியதை நீங்க தடுத்தீங்கன்னா அகெயின் எதை நம்ம விதைக்கிறோமோ அதுவே நம்ம அறுவடை செய்வோம். சோ நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கான நன்மைகளை உங்ககிட்ட ஈர்த்து வர்றது மட்டும் இல்லாம அதன் மூலமா மத்தவங்களுக்கும் நன்மைகள் சேரணும்னு மேன்மையான இன்டென்ஷனோட உங்க மேனிஃபெஸ்டேஷனை நீங்க பண்ணீங்கன்னா உங்க என்ன மாதிரியே அதிகமான பிளெஸிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு கிடைக்கும். நான் ஒரு பிசினஸ் மேனா உருவாகி தரமான சர்வீஸையும் ப்ராடக்ட்ஸையும் எல்லாருக்கும் கொடுத்து நானும் வாழ்ந்து மத்தவங்களுக்கும் நன்மை கொடுப்பேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் ஒரு பட்டதாரியா உருவாகி என்னோட நாலேஜை உலகத்துக்கு பெனிஃபிஷியலா உருவாக்கி கொடுப்பேன்னு இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை நோக்கி உங்க எண்ணமும் இன்டென்ஷனும் இருந்துச்சுன்னா உங்க நல்ல எண்ணம் நீங்க டிசர்வ் பண்ற நன்மைகள் அத்தனையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஈவன் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு காரா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி உங்க குடும்பத்தையும் மற்றவங்களையும் கம்ஃபர்டபுளா வாழ வைப்பீங்கன்ற ஒரு நல்ல இன்டென்ஷனை நீங்க உருவாக்குனீங்கன்னா உங்க நல்ல எண்ணம்னாலேயே உங்களை இந்த இயற்கை நேசிச்சு நிறைய பிளெஸிங்ஸை உங்ககிட்ட கொண்டு வரும். இன்னைக்கு இந்த வீடியோல தீமையான விஷயங்களை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு சாய்ஸஸ் இருந்தாலும் ஏன் பாசிட்டிவான உயர்வான விஷயங்களை மட்டுமே நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு ஈர்ப்பு இதை யூஸ் பண்ணணும்னு நம்ம ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த இயற்கையில கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை இயற்கையோட சட்டங்களுக்கு அதோட புனிதமான டிசைனுக்கு உட்பட்டு உங்களோட வாழ்க்கை பாதையை நீங்க முறையா அமைச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு உள்ள வீடியோ உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க அன்பானும் கூட ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.